அயோத்தி ராமர் கோயிலின் உண்மைகள். இந்தியாவில் மிகப்பெரிய சிக்கல்கள் ஒன்றுதான் இந்த பாபர் மசூதி இடிப்பு. ராமர் கோயில் தொடர்பான குழப்பங்களும் தற்போதுள்ள அந்த இடத்தில் ராமர் கோயில் இருந்ததாகவும் பெரும்பான்மையான மக்கள் நம்புறாங்க. அதை இடித்துதான் பாபர் என்னும் முகலாய மன்னர் மசூதி எழுப்பதா கூறுறாங்க. இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பாபர் மசூதி சிலர் இடித்து அங்கு ராமர் கோயில் கட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்தவனா இருந்துச்சு. ஆனா பலருக்கும் தெரியாத உண்மைகளை போட்டு உடைத்தனர் இந்திய தொல்லியல் துறை. அது பலருக்கும் பெரும் அதிர்ச்சியை தந்துச்சுனே சொல்லலாம். அப்படி தொல்லியல் துறை தந்த முடிவுகள் என்னதான் இருக்கு, அந்த பகுதியை சுற்றி என்னவெல்லாம் இருக்கிறது என்பது பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவின் தலையாய பிரச்சனை அயோத்தி. இது உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலிருந்து 136 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. மகாவிஷ்ணுவின் இருப்பிடமான வைகுண்டத்தின் ஒரு பகுதி தான் அயோத்தி என்று நம்புறாங்க. இதை மனு பூலோகம் கொண்டு வந்து சரையு நதியின் தெற்கு கரையில் நிறுவியதாக புராணங்கள் கூறுது. அதர்வன வேதப்படி அயோத்தி நகரம் தேவர்களால் மண்ணுலகில் ஏற்படுத்தப்பட்ட சொர்க்கம் என்று கூறுகிறார்கள். இது புத்தர் காலத்தில் மிகப்பெரிய வணிக மையமாக திகழ்ந்துச்சு. புத்தர் மற்றும் சீன யாத்திரிகள் சிலர் அயோத்திக்கு வந்திருப்பதாக குறிப்புகள் சொல்லப்படுது. இந்துக்களுக்கு முக்தி தரும் நம்பப்பட்ட 7 புனித நகரங்கள்ல ஒன்று இந்த இடம். இங்கு புத்த மதம் சமண மதங்களும் ஓங்கி வளர்ந்திருந்துச்சு. இங்கு மகாவிஷ்ணுவின் அவதாரமான ராமர் மனிதர்களுடன் மனிதர்களாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்திருக்கிறார். ராமாயணத்தோடு தொடர்புடைய 100கணக்கான கோயில்கள் அயோத்தியில் இன்று காணப்படுது. இந்த இடம் இந்து மத கடவுளான ராமர் பிறந்த இடம் என்று, இங்கு 16ஆம் நூற்றாண்டு வரை அவருக்கு ஒரு கோவில் இருந்தது என்று இந்துக்களில் பலரும் நம்புறாங்க. இந்த இடத்தில் 1528 முகலாய மன்னர் பாபர் இந்த இடத்தில் மசூதி ஒன்றை கட்டுவித்தார். அது அவரது பெயரால் பாபர் மசூதி என்றே அழைக்கப்பட்டுச்சு. 19ஆம் நூற்றாண்டில் மசூதிக்கு அருகில் ராமர் கோவிலை ஒன்றை கட்ட வேண்டும் என்று குரல் எழுப்பினார்கள். இந்திய விடுதலைக்கு பிறகு 1948 மசூதி இருந்த இடம் பூட்டப்பட்டு 1989 வரை இந்த நிலை தொடர்ந்துட்டே இருந்துச்சு. ஆனா 1949 ராமர் மற்றும் சீதையின் சிலைகளை பாபர் மசூதியின் ரகசியமாக கொண்டு போய் வைக்கப்பட்டதாக பரவலான பேச்சுக்கள் இருக்கு. 1980களில் இந்துத்துவ அமைப்புகள் அந்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று வலியுறுத்த தொடங்கினாங்க. இந்த பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. 1989 அலகாபாத் நீதிமன்றம் இந்துக்களுக்கு அங்கு பூஜை செய்ய அனுமதி அளிச்சது. இதனால் இந்துக்களுக்கும் முஸ்லிம்க்கும் இடையே பெரிய மோதல்கள் நடந்துச்சு. மசூதியை எடுத்துவிட்டு அங்கு ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும் என சங் பரிவார் அமைப்புகள் நாடு முழுவதும் போராட்டங்கள் நடத்தினர். டிசம்பர் 6, 1992 காரசேவர்கள் என்று அழைக்கப்படும் இந்துத்துவ அமைப்பின் உறுப்பினர்கள் பாபர் மசூதியை எடுத்துவிட்டு அங்கு ஒரு சிறு கோயிலை கட்டினார். இதனால் நாடெங்கும் கலவரம் மூண்டது. இதுக்கப்புறம் தொல்லியல் துறை நடத்திய ஆய்வில் இப்ப இருக்கிற இடத்துல இருந்து சராசரியாக 200 மீட்டர் தொலைவில் வாரகம், ஆமை முதலிய ராமருக்கு நெருக்கமான பொருட்களுடன் கூடிய உடைக்கப்பட்ட தூண்களின் துணுக்கள் கிடைச்சிருக்கு. இது 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் கட்டிடம் என்றும் கிமு 1300 ஆண்டிலிருந்து இங்கு மனித புழக்கம் இருந்திருக்கலாம் என தெரிய வருது. இதை சுற்றி நிறைய சுற்றுலா தலங்களும் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.